இந்த வீடியோவில் இப்படி ஒரு அழகான பட்டர்ஃப்ளையை க்ரோஷேட்டில் செய்கிறேன்னு பார்க்க போகிறேன். இப்போ மேஜிக் ரிங் போடணும். மூன்று செயின் போடணும். 1 2 3. இந்த 3 செயின் ஒரு டபுள் குர்ஷேட்டாக கணக்கு பண்ணப்படும். இப்போ ஒரு டபுள் குர்ஷேட் போடணும். இப்போ 2 செயின் போடணும். இப்போ 2 டபுள் குர்ஷேட் போடணும். இப்போ நாங்கள் 2 குரூப் முடிச்சிட்டோம். இப்படி நாங்கள் மொத்தமாக 8 குரூப் செய்யணும். 8 குரூப் செய்த பிறகு 2 செயின் போட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ட்ரோவை ஃபினிஷ் பண்ணணும். இப்போ 3 செயின் போடணும். 1 2 3. ஒரே ஸ்பேஸில் 2 டபுள் குர்ஷேட் போடணும். இப்போ 3 செயின் போடணும். அதே ஸ்பேஸில் 3 டபுள் குர்ஷேட் போடணும். இது எங்களுக்கு ஒரு குரூப்பாக கணக்கு பண்ணணும். இப்போ அடுத்த ஸ்பேஸில் 3 டபுள் குர்ஷேட், 3 செயின், 3 டபுள் குர்ஷேட். அது ரெண்டாவது குரூப்பாக கணக்கு பண்ணப்படும். இப்படி நாங்கள் மொத்தமாக 8 குரூப் செய்யணும். இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதை நாங்கள் ஃபினிஷ் பண்ணுவோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணுவோம். இப்போ இந்த ஜானை கட் பண்ணிவிட்டு நாங்கள் வேறொரு கலர் ஜான் ஆட் பண்ண போகிறோம். இப்படி ஒரு ஸ்பேஸில் 3 செயின் போடணும். அதே ஸ்பேஸில் 9 டபுள் குர்ஷேட் போடணும். இந்த 3 செயினும் 9 டபுள் குர்ஷேட்டும் மொத்தமாக 10 டபுள் குர்ஷேட்டாக கணக்கு பண்ணப்படும். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் குர்ஷேட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணணும். இப்போ ஒரு ட்ரோ செய்துட்டேன். இப்படி நாங்கள் மொத்தமாக 8 ட்ரோ செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 8 ட்ரோ செய்துட்டேன். 1 2 3 4 5 6 7 8. இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஒரு செயின் போட்டுட்டு இதை இப்படி செட் பண்ணி கொள்ளணும். இப்போ 5 ஸ்லிப் ஸ்டிச் போடணும். 1 2 3 4 5. அஞ்சு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நாங்கள் 8 செயின் போடணும். இப்போ இந்த ரெண்டாவது செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்படி
ஒவ்வொரு அடுத்து வர செயின்லையும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ 5வது ஸ்லிப் ஸ்டிச் போட்ட செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ இதை நாங்கள் திருப்பணும். இப்படி திருப்ப நாங்கள் 8 செயின் போட்டு அடுத்தடுத்த செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதை நாங்கள் ஃபினிஷ் பண்ணணும்.